மயிலாடுதுறையில் அசத்தி வரும் கல்வி குழுமம். உயர்ந்த கல்வி தரத்தையும் சிறந்த பண்புகளையும் வளர்க்கும் நிர்வாகம். பல ஆண்டுகளாக சிறந்த மாணவர்களை உருவாக்கி வரும் டார்கெட். ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கி வருகிறது டார்கெட் கல்வி குழுமம். இந்த நிறுவனத்தின் கீழ் மயிலாடுதுறையில் டார்கெட் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல், டார்கெட் எவரெஸ்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல், சீர்காழியில் டார்கெட் லயன்ஸ் கிளப் ஸ்கூல் ஆகிய பள்ளிகள் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றன. ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் பல சிறந்த தலைவர்களை, நாளைய வெற்றியாளர்களை உருவாக்கும் மகத்தான பணியை செய்து வருபவராக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக இருக்கிறார் டார்கெட் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு மோகன்ராஜ். டார்கெட் என்கிற டியூஷன் சென்டரில் துவங்கிய இவருடைய கற்பித்தல் பணி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று டார்கெட் கல்வி குழுமம் என்கிற பிரம்மாண்ட வளர்ச்சி நிலையை அடைந்திருக்கிறது. தன்னுடைய அயராத உழைப்பாலும் கடின முயற்சிகளாலும் இந்த உயரத்தை இவர் அடைந்திருக்கிறார். டியூஷன் சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம் டார்கெட்ன்ற பேரில். அப்போ நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தோன்னா அந்த கிளாஸில் ஒரு 55 பசங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட தொடர்ந்து டியூஷன் நடத்த போகிறோம், பல பேர் செய்ய போகிறோம், வர போகிறோன்னு சொல்கிறப்ப பசங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு 55 பேர் 50 பேர் கிட்டத்துலேருந்து ஜாயின் பண்ணிட்டான். அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வருஷம் +1ன்ற பையன் 1159 மார்க்கு டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் அவன் 1200க்கு. அந்த ஏன்னா நம்ம ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச நம்ம ஒரு ஆளே இல்லை, ஆனால் நம்மளால டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் கொடுக்க முடியுது. அப்போ நமக்கு ஓரளவுக்கு உழைச்சிருக்கோம், நம்மள எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் டியூஷன் ஆரம்பிக்கிறோம். டியூஷன் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஈவினிங் நான் 4:30க்கு டியூஷன் ஆரம்பிக்கிறோன்றத ஒரு தகவலாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஈவினிங் 4 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 மணி ஆச்சு, 7:30 மணி வரையும் ஒருத்தவங்க கூட வரவே இல்லை. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இன்னும் நம்ம வேலையை ஆரம்பிக்கவே இல்லை, யாருக்குமே நம்மளை பற்றி தெரியலன்ற விஷயம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் கொடுத்துட்டோம்னு நம்ம நினச்சிக்கிட்டேன். இது யாருக்குமே தெரியல. ஒரு 50 பசங்களுக்கு மட்டும் தான் நம்மளை தெரிஞ்சிருக்கு. திருப்பி பழைய மாதிரி எல்லாத்தையும் பேசினேன். நான் போகிற கிளாஸுக்கெல்லாம் பேசினேன், மற்ற தெரிஞ்ச பேரண்ட்டை பேசினேன். அந்த வருஷம் ஒரு 60-70 பசங்க வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூலாக வந்து நிற்குது. அந்த விடாமுயற்சி தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னு நான் நம்புறேன். ஆரம்ப காலத்தில் இருந்தே தன்னுடைய மாணவர்கள் மீது அதீத கவனம் செலுத்தி, தன்னை நம்பி வரும் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி அவர்களை படிப்பில் வெற்றி பெற செய்கிற பணியை செய்து வந்ததன் பலனாக இவருடைய எண்ணற்ற மாணவர்கள் இன்று பெரிய பதவிகளில் வேலைகளில் இருக்கிறார்கள். அப்படி ஆரம்பத்தில் இவர் காட்டிய அக்கறையை இன்று சிறப்பாக வளர்ந்துவிட்ட நிலையிலும் தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான் மோகன்ராஜ் என்கிற அற்புதமான ஆசிரியரின் தனித்த சிறப்பு. பசங்களுக்கு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று பஞ்சுவாலிட்டி, லேட்டாக வரக்கூடாது. அடுத்தது லீவ் போடக்கூடாது. இந்த 2 விஷயம் இருந்தாலே அவனோட படிப்பு நல்லா இருக்குன்றது நான் நிறைய பசங்களை பார்த்துட்டேன். நானும் சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்துக்கும் எங்கேயும் லேட்டாக போக மாட்டேன், எந்த விஷயத்துக்கும் ஆப்சன்ஸ் ஆக மாட்டேன், அது ரெகுலராக இருந்துக்கிட்டே இருப்பேன். அது பசங்க இன்னைக்கு நிறைய பேர் இப்போ எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறானோ. நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கான், யூஎஸ்ல இருக்கான், அதுமாரி நிறைய கண்ட்ரியில் இருக்கானோ. அன்னைக்கு ஒரு பையன் ஒருத்தன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு நான் ரிட்டர்ன் வெளியில் வர்றப்ப காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அவன் சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா அவெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 1200க்கு அவன் 900 சம்திங் இல்லை 800 சம்திங் தான் அவனோட மார்க். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவன். இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, வந்து இந்த எல்இடி லைட்டு எல்லாமே வந்து பெரிய பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லியே 1 crore மேலே நான் டேர்ன் ஓவர் பண்ணுறேன் சார். 10th வரையும் எனக்கு எதுவுமே தெரியாது. 11th உங்கள்கிட்ட டியூஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் பசங்கள்ட்ட சொல்ல ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணுறதுக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. ஒரு ஃபீஸ் கட்டுறான், கட்டலை, படிக்கல, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். இது பசங்களுக்கு பிடிக்கும். அதுவே வெளியில் போய் அவன் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போடாமையும் லேட்டாக வராமையும் ஒரு பொண்ணு ஒன்று இடையில மேரேஜுக்கு வந்து பத்திரிகைக்கு வந்தது. மேரேஜுக்கு போய் நான் அப்போ சொன்னிச்சு, வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் என்கிட்ட கேள்வி, எப்படி நீங்கள் கரெக்டாக 8 மணினா 7:45 உள்ளே இருக்கீங்க, அடுத்த டயத்துக்கு வந்து வேலையை முடிச்சிடுறீங்க, எப்படி இது நடக்குது, ஒரு நாள் கூட லேட்டாக வர மாட்டீங்க? நான் டியூஷன் படித்த இடம் அப்படின்னு. ஏன்னா அது மூங்கில் தோட்டத்தில் நான் கொரோனாட்டில் வந்து டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன். அங்கே காலைல 6 மணிக்குன்னா 6:01 வந்தாலும் எனக்கு லேட்டு தான். ஒரு நாள் சொல்லுவேன், 2ஆவது நாள் வந்தால் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவேன், யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். அதனால் அந்த பொண்ணு 5 மணிக்கே 5:30க்கே வீட்டை விட்டு கிளம்பி டயத்துக்கு வந்துடுமா. அந்த பழக்கம் தான் இப்போ வரையும் எனக்கு இருந்ததுன்னு சொல்லிச்சு. அதனால் படிக்கிறது வந்து முக்கியம்தான். அதை தாண்டி வந்து டயத்துக்கு வர்றதும் லீவ் போடாமல் இருக்கிறது தான் ஒரு ஸ்கூலுக்கு முக்கியமான விஷயம். அது இருந்தாலே ஸ்கூலில் பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். உங்களுக்கு படிப்பு தானாக வந்துடும். அவன் டெய்லி ஸ்கூலுக்கு வரானாலே என்ன ஆகிடுவான்னு சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க கூட கலந்து அவன் வேலையை அவன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும் ஓரளவுக்கு. அது வந்து இதுதான் வந்து நாங்கள் வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான விஷயம். எந்த சூழலிலும் தன்னுடைய மாணவர் வெற்றியை தவிர வேறு எதையும் சிந்திக்க கூடாது என்பதில் உறுதியோடு இருக்கிறார். அதன் பலனாக இந்த டார்கெட் குழுமத்தின் மாணவர்கள் சிறப்பான வெற்றிகளை தொட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
தனது உழைப்பால் கிடைத்த நற்பெயரை மட்டும் தனக்கு உரியதாக கருதும் திரு மோகன்ராஜ் தான் செய்யாத வேலைக்கு கிடைக்கும் புகழை ஒருபோதும் விரும்புவதில்லை. தன்னிடம் படிக்கும் மாணவன் எந்த துறையில் வெற்றி பெற்றாலும் தன் பள்ளிக்கு நற்பெயராக மாற்றிக்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் இவர் அதற்கு நேர்மாறானவர். அவருடைய பள்ளியில் படித்த மாணவர் ஒருவர் சாதித்த விஷயத்துக்காக கலெக்டர் பாராட்டிய போதும் அந்த பாராட்டு தனது பள்ளிக்கு உரியது அல்ல என்றும், அந்த மாணவனின் பெற்றோர் தனிப்பட்ட முறையில் அந்த மாணவனுக்கு கொடுத்த பயிற்சிதான் காரணம் என்கிற உண்மையை சொல்லிவிட்டு வந்தவர் திரு மோகன்ராஜ். அவருடைய நேர்மைக்கு இது போன்ற உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. இவர் பள்ளியின் பொறுப்புகளை ஏற்ற நாளிலிருந்து இதுவரையிலாக பணிபுரியும் பெரும்பாலான ஆசிரியர்களும் பணியாளர்களும் அதே பள்ளியில் வேலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாணவனின் தரமான கல்விக்கு நீண்ட கால ஆசிரியர்கள் அவசியம். அந்த மாணவனின் நிறை குறைகளை அறிந்து பிழைகளை சரி செய்வதற்கு ஆசிரியர்கள் நீடித்து இருந்தால்தான் மாணவர்களை சரியாக கண்காணித்து சரியான வழியில் பயணிக்க செய்ய முடியும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டதால் திரு மோகன்ராஜ் அவர்கள் தன்னுடைய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் மிகுந்த மரியாதையுடன் நடத்துவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உரிய வருமானத்திலும் குறை வைக்காமல் நிறைவடையச் செய்து வருவதுதான் தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிறைவான மனநிலையோடு இருப்பதால் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு நிறைவான கல்வியை கொடுத்து சிறப்பித்து வருகிறார்கள். வேறு ஊர்களில் வேறு மாநிலங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கூட இங்கேயே வேலை செய்யலாம் என்று விரும்பி வரும் அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு மோகன்ராஜ் அவர்கள். ஒரு நல்ல ஸ்கூல் அப்படின்ற எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, அதில் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு ஸ்கூலுன்றது ஒரு பில்டிங் கிடையாது, அதில் வேலை பார்க்குறவங்க ஸ்டாஃபுங்க தான் சொல்லுவேன் நான். அது அந்த டீச்சருக்கு, ஏன்னா நான் ஒரு எங்கள் வீட்டில் தான் சொன்னேன், பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏஞ்சினா மேலே இடிக்கும், அந்த மாரி ஒரு ஷீட்டில் தான் நாங்கள் டியூஷன் ஆரம்பத்தில் நடத்தணும். அப்போ அந்த வெயில் அடிக்கிறப்ப சுத்தமாக நனைஞ்சிடும். ஆனால் பசங்க அந்த விட்டு போக மாட்டோம். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் நாங்கள் லீஸுக்கு எடுத்து நடத்தினப்ப அதுக்கு 20 தான் இருக்கும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 80 பசங்க உள்ளுக்குள்ளே இருக்கும். உட்கார வைக்க முடியாது. நாங்கள் அட்மிஷன் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு பில்டிங்கை பார்த்து வரப்போறதில்ல, ஒரு ஸ்டாஃபை பார்த்து தான் வருவாங்கன்ற விஷயம் தான் எங்களுக்கு மெயினாக தெரிஞ்ச விஷயம். அதனால் அந்த ஸ்டாஃபும் கொடுக்குற மரியாதைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நான் பாண்டியராஜன் சார், சர்மலா கடைசி ஸ்கூல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த ஸ்டாஃபுங்களை நாங்களாம் அங்கே கிளாஸ் எடுக்க நாங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா டயத்துக்கு டீயோ காஃபியோ மதியம் சாப்பாடோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த மரியாதை ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கறதுனால தான் முதல்ல சுதந்திரம் எடுக்கணும். அடுத்தது அவங்க செயல்படுறதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப்பை நம்ம கொடுக்கணும், ஒரு கேப் ஒன்று கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் செய்யறதுனால மட்டும்தான் எங்கேயுமே அவங்க போகிறதில்ல. ரெண்டாவது, நான் பல இடத்துல வேலை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா பசங்கள்ட்ட தீபாவளிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு 10 ரூபா வாங்குவாங்க. 2000 பசங்க படிக்கிறாங்கன்னா அது ஒரு 20,000 வசூலாக இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆயம்மாவுக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க. பையன் என்கிட்ட கேட்பான், என்ன சார் தீபாவளி போனஸ் வாங்கிட்டீங்களா, 200 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். அவன் காசுல தான் வாங்கணுன்ற ஒரு விஷயம் அவனுக்கே தெரியும். அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால இங்கே எல்லாருக்கும் நாங்கள் வசூலாகிற எங்களோட ஸ்கூல் பணத்தை கொடுக்குறவங்க பசங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் நாங்கள் எப்போதும் வாங்கினதே கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே நல்லது இப்போ செய்கிறோம். அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே போகாமல் அவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அதான். ஒரு டீமாக தான் வேலை செய்வோம். இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு மரியாதை, இல்லை உள்ளுக்குள்ள இருக்குன்னா அங்கே வாட்ச்மேன்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து, நீங்கள் செக்யூரிட்டிலேருந்து உள்ள ஸ்கேவெஞ்சர்லேருந்து பிரின்ஸ்பால்லேருந்து எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரையும். அது நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால அவங்க எல்லாம் ஒரு அணியாக இருந்து வேலை செய்கிறது தான் அந்த விஷயம். அதனால் வேற எங்கேயும் போகணுன்ற விஷயம் அவங்களுக்கு தோன்றதே கிடையாது. அது நல்லா வேலை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு. மற்ற எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டோம். அதனால யாருமே இங்கே உள்ள வரவங்க யாருமே வெளியே போகணுன்ற சிந்தனையும் அவங்களுக்கு வர்றதில்லை. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் மீது கொண்ட அக்கறையைப் போலவே ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னால் இருக்கும் பெற்றோரையும் அவர்கள் சூழ்நிலையையும் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு மாணவனை வழிநடத்துவதிலும் மிக தேர்ந்தவராக இருக்கிறார் திரு மோகன்ராஜ். ஒவ்வொரு மாணவனுக்கும் உரிய தனித்தன்மையை கண்டறிந்து சிறப்பாக மாற்றிய இவருடைய பல வருட பங்களிப்பு நிறைய வைரங்களை உருவாக்கி இருக்கிறது. மாணவர்களின் பலத்தையும் பலவீனங்களையும் அறிந்து பலவீனங்களை சரி செய்யும் சிறந்த முறையை இவர் தொடர்ந்து கையாண்டு வருவதுதான் இவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் என பலரும் சொல்கிறார்கள். வெற்றியோட தாரக மந்திரமா நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் சொன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என்னாச்சு, டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களுக்கு. அப்போ ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லியிருக்கோம், ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறப்ப பேமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக செலவாகுது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும், அதுக்குள்ள பணம் குறையுது. அப்போ பிரின்சிபால் சார்கிட்ட பேசுகிறேன், சார் இந்த பணத்துக்குள்ளே பண்ண முடியாதுக்குள்ள இருக்குது சார், என்ன சார் பண்ணுறதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு 200 மட்டும் நம்ம அதிகமாக வாங்கிக்கலாம் பேரண்ட்டுக்கிட்ட அப்படின்ற ஒரு கருத்தை பிரின்சிபால் சார் வைக்கிறாரு.
சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் வேணால் பசங்கள்ட்ட நான் வாங்கி கொடுத்துருவேன். அது மாதிரி பசங்கள்ட்ட சொன்னாங்க, பசங்களும் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் ஈவினிங்கு ஒரு 7 மணிக்கு இருக்கும், ஸ்கூலில் நான் இருக்கும், ஒரு பேரண்ட் என்னை பார்க்க வர்றாங்க. வர்றவங்க எப்படி தெரியுது எப்படின்னா நீங்கள் 200 அதிகமாக்குனீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப காரசாரமாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே என்னால் பொறுமையாக பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம டூர் போனதுனால நமக்கு ஒரு ரூபா கூட எந்த விஷயம் பண்ண போகிறதில்ல. பசங்களுக்கு நம்மளுக்கு செலவு தான் அதிகம், ஸ்டாஃபுங்களை அழைச்சிட்டு போகிறதுனால. அந்த பேரண்ட்டை சொல்லி அவங்களுக்கு புரியல. அப்புறம் கொஞ்சம் ஆஷா என்ன பண்ணிட்டேன், அவங்க விருப்பம் இருந்தால் அனுப்புங்க, இல்லைனா அனுப்பாதீங்க, அது உங்கள் விருப்பம், நாங்கள் வரணும்னு ஒன்றும் கட்டாயப்படுத்தலைங்க யாரையும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசு சங்கடமாகிடுச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அப்போ தான் அவங்க பேக்ரவுண்டு எல்லாத்தையும் கேட்குறப்ப வீட்டுக்காரர் இல்லை, அவங்க தான் வேலையை பார்த்து ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, ஒரு 8,000 என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த 200 கொடுத்தா அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான பணத்தில் ஒரு வாரத்தில் வேறு ஏதாவது விஷயம் ஷார்ட்டேஜ் ஆகும் சார், என்னால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்போ ஒரு ரூபாயும் எவ்வளோ முக்கியம், இந்த பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த பேரண்டோட நம்பிக்கையை காப்பாற்றுறது தான் நாங்கள் தாரக மந்திரமாக நினைக்கிறோம். அவங்க வந்து பையனை கொண்டு வந்து நம்மள்ட்ட விடுறாங்க. வெளியில் போகிறப்ப அவன் இந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் எங்களோட வெற்றி. அந்த பேரண்டோட நம்பிக்கை தான் எங்களுக்கு முதல்ல முக்கியம். அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். அதுதான் எங்களோட தாரக மந்திரமாக நினைக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இல்லை ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன வச்சு பார்ப்பேன். அதே மாதிரி பையன் ஒரு தவறு பண்ணுறோன்னா அங்கே ஏன் பையனை வச்சு பார்ப்பேன். இது எல்லா நேரத்துலையும் அந்த விஷயங்கள் ஓடுறதுனால தான் கீழேருந்து நம்ம செய்யாத வேலையிலே கிடையாது. எங்கள் அப்பா சுருட்டு கம்பெனி இருக்கிற சுருட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப இப்போ 40 கடைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு அவங்க 1/2 மணி நேரம் நிற்க வச்சுருப்பாங்க கடையில். அப்போ அந்தமாரி நம்ம நிறைய சங்கடங்களும் அவமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் நிறைய உழைச்சிருக்கோம். ஸ்கூலில் நம்ம பேர் வெளியிலே வந்திருக்காது. நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே வர விட மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு யார் இங்கே என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்கள நம்ம தூக்கி கொண்டாடுறோம். அவங்க தான் செஞ்சாங்கன்ற விஷயத்த நம்ம பொது இடத்துல சொல்கிறோம். அதனால நம்ம ஒன்றும் கீழே இறங்கிட போகிறது கிடையாது. அதனால நமக்கு நடந்ததே அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கீழேந்து வந்ததுனால அந்த உணர்வு எப்போதுமே இருக்கும் மைண்ட்ல. நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட தலையில ஏறிடக்கூடாது அப்படின்றதப்போ என் மிஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதாக இருப்பாங்க. பசங்களையும் அப்படிதான் வளர்த்துருக்கோம். இப்போ இருக்கிறவங்கன்னா மழை பெஞ்சா மற்றவங்க கூட காரில் கொண்டு போய் உள்ளே போய் கொண்டு விடுவாங்க. ஆனால் என் பசங்களை வெளியிலே இறக்கி விட்டுரும். உன் கொடையை பிடிச்சிட்டு உள்ளே போடான்னு சொல்லுவேன். ஏன்னா சின்னதாக கூட அவனுக்கு மைண்டில் தோணா என் பையன் தான் வீணா போடுவான். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன்னு வச்சிங்களேன். அதனால எந்த விஷயமும் செஞ்சாலும் எல்லாரும் வழி நடத்த வந்தா அது நமக்கு செட் ஆகுமா, அவங்க சொல்றது என்ன விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால தான் அதை நம்மளால பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு பள்ளிகளில்தான் பணி செய்த போது அடைந்த கஷ்டங்களை தனது தலைமையின் கீழ் பணியாற்றும் ஒருவரும் அடைந்துவிடக் கூடாது என்கிற உயர் எண்ணத்தோடு சக ஆசிரியர்களை பணியாளர்களை மதிப்புடன் நடத்தும் திரு மோகன்ராஜ்க்கு எத்தனை சல்யூட் அடித்தாலும் போதாது. இது போன்ற பல விஷயங்களை, தனியார் பள்ளிகளில் காண கிடைக்காத விஷயங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டே அலட்டிக் கொள்ளாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மாமனிதர் மோகன்ராஜ். டார்கெட் மோகன்ராஜ் என்கிற ஆலமரம் ஆயிரக்கணக்கான மாணவ பறவைகளுக்கு சிறகடிக்க கற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் கலங்கரை விளக்காகவும் மாறி எண்ணற்ற மாணவர்களின் வாழ்க்கை கப்பலை கரை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்பது தவிர்க்க முடியாத நிதர்சனம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆகச் சிறந்த கல்வியை கொடுக்கும் எங்கள் பள்ளிதானே. அகிலத்தை நாங்கள் வெல்வோம் என்றும் டார்கெட்டில் தந்த கல்வியாலே எல்லா துறையிலும் ஏற்றம் கண்டோம் எங்கள் டார்கெட்டின் வழியினாலே. விண்ணூர்த்தி போலவே புகழை தாங்கி பறக்கும் எங்கள் டார்கெட் தாயே. இமயம் போலவே நீண்ட காலம் உயர்ந்து நிற்கும் எங்கள் பள்ளியே. அன்பு பாசம் நேர்மை உணர்வை ஊட்டிடும் எங்கள் பள்ளியே.
மாணவர்களுக்கு அறிவையும் உத்வேகத்தையும் தரும் சிறந்த ஆசிரியர்கள், தகுதி, அனுபவம் மற்றும் மாணவர்களை அணுகும் விதம் ஆகியவைகளில் டார்கெட் குழுமத்தின் ஆசிரியர்கள் பங்கு மகத்தானது, சிறப்பு வாய்ந்தது. தனிநபர் கவனம் இந்த குழுமத்தின் பள்ளிகளில் மிக சிறப்பான நடைமுறையாக உள்ளது. ஒவ்வொரு மாணவரும் எந்தெந்த இடங்களில் தவறு செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கண்காணித்து அந்த தவறுகளை சரி செய்வதில் ஆசிரியர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார்கள். இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சார், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பி எக்ஸ்போஸ்டு வித் த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். சரிங்களா? அப்போ படிப்பு வெறும் போர்டு அண்டு சாக்கு இதன் மூலயமா மட்டும் கொடுக்காம, அப்போ அதை தாண்டி பசங்களுக்கு கொடுத்தா தான் இப்போ உள்ள பசங்களுக்கு நம்மளால் தீனி போட முடியுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பொதுவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி எக்ஸ்போஸ்டு. இப்போ நான் படித்தது ஒரு மாதிரியான சிஸ்டம், நீங்கள் ஒரு மாதிரியான சிஸ்டம்ஸில் படிச்சிருப்பீங்க. பட் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக இது இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் அ CBSE ஸ்கூல், ஸோ வி ஹாவ் டு கிவ் த எஜுகேஷன் இன் அ பிளேவே மெத்தட். சரிங்களா? அப்போ ஒரு பிளேவே மெத்தடில் தான் நம்ம அது கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது என்ன பிளேவே மெத்தட் அப்படின்னா, அவங்களுக்கு இது எப்படி ஈஸியாக கண்டென்ட் எப்படி புரிய வைக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறோம், அதை மனப்பாடம் பண்ணுறோம், அதை எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எஜுகேஷன் இல்லாமல், அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டென்ட்டு எப்படி அவன் சோஷியல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். அப்போ இது மாதிரியான எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நாம் பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ரோல் பிளே மூலியமாக அந்த எஜுகேஷனை கொடுக்குறது, ப்ளஸ் ஆக்டிவிட்டி மூலியமாக, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மூலியமாக எஜுகேஷன் கொடுக்குறது, ப்ளஸ் அந்த ஃபீல்டுக்கு நிறைய ஃபீல்டு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கூலை பொறுத்த வரையும் இப்போ இந்த இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மினிமம் ஒரு 3 to 4 ஃபீல்ட் ட்ரிப் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதன் மாதிரி ஃபீல்ட் ட்ரிப் நேராக போய் படிக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அது மறக்க மாட்டாங்க. ஸோ தே வில் நாட் ஃபர்கெட் இட் வெரி ஈஸிலி தே வில் நாட் ஃபர்கெட் இட். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ஸை நான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியுது. அது அடுத்தவங்களுக்கு ரிட்டர்னா அது எங்கெங்கே அப்ளை பண்ணலாம், வாட் இஸ் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் தட் அப்படின்ற விஷயத்தை அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துட்ருக்கோம் சார் நம்ம. சார் பொதுவாகவே சார் இப்போ உள்ள பேரண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கிடைக்காதது என் பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய தாட்டுமே. இப்போ டெஃபினட் ஆஸ் அ பேரண்ட் அப்போ நானுமே அதை நம்ம யோசிப்பேன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படி என்ன இங்கே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்றோம், எனக்கு கிடைக்காது என்ன என் பையனை கிடைக்க போகுது அப்படின்னா, கம்ஃபர்ட் எஜுகேஷன் சார். கம்ஃபர்டான ஒரு எஜுகேஷன் டெஃபினட்டாக என் பிள்ளையை பொறுத்தவரையும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், ப்ளஸ் அதில் அவன் கம்ஃபர்ட்டாக அதை கற்றுக்கணும். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த கம்ஃபர்ட் எஜுகேஷன் நமக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா சார்? ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் சார். அந்த ஃப்ரீடமே ரொம்ப அதிகப்படின ஃப்ரீடமும் தவறு, ஃப்ரீடமே இல்லாமல் இருக்கிறதும் தவறு. அப்போ டிசிப்ளின்டு ஃப்ரீடம், இது ரெண்டுமே நம்ம ஸ்கூலில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையர் செகண்டரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகக்கூடிய ஒரு ஸ்கூலு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பொறுத்த மட்டும் எந்த ஒரு பேரண்ட்டும் ஒரு பையன் இங்கே உள்ளார சேர்த்துட்டாங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் எப்படியாப்பட்ட சோவாக இருந்தாலும் சரி அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதுக்குரிய கோச்சிங்கும் எடுத்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பையன் எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கணும் அதுக்குரிய கொஸ்டின் கொடுத்து அவன் ஈவினிங் டேத்தில் ஸ்பெஷல் கேர் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை கூட தேவைப்பட்ட வர வச்சு அவனுக்கு அந்த கன்சர்ன் ஸ்டாஃப் கூட உட்காந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கி அதை பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அது வந்து மாற்றம் கிடையாது. அதுமாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் கற்றுக் கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போனான்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அந்த பையன் இங்கே என்ன மார்க் எடுத்தாலும் காலேஜில் போய் கண்டிப்பாக அவன் டாப்பராக இருப்பான். அங்கே போய் அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அவன் மெடிசின் போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் சரி, அந்த பசங்க எங்கே போனாலுமே சரி கண்டிப்பாக எங்கள் பசங்க தனித்துவமாக தெரிவாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதை நான் சொல்லலை, இங்கேருந்து வெளில போன பசங்க சொல்லக்கூடிய விஷயம். டார்கெட்டோட எஜுகேஷன் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டார்கெட்டுக்குள்ளே நான் வந்து இது 10வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நான் வந்து கற்றுக்கிட்டது மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருந்துச்சு. டீச்சிங்கில் எனக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்த்லி எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு குவார்ட்டர்லி, ஆஃப்லி, ஆனுவல் அப்படின்னு முடிச்சுப்பாங்க. பட் இங்கே வந்ததுமே எக்ஸாம் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டேர்ம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த 3 மந்த்துக்குள்ள சிலபஸை முதல்ல வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்து அந்த சிலபஸ் படி தான் வந்து டீச்சர்ஸ் வந்து போர்ஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக வந்து டெய்லி டெஸ்ட்னு ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணி அதை பசங்கள்கிட்ட எழுதி வாங்குறோம். இப்போ மற்ற ஸ்கூலில் வந்து இது செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மந்த்லி எக்ஸாம் வைக்கிறப்ப அவன் அந்த அன்னைக்கு மட்டும் தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே தவிர டெய்லி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் லேக்கிங்காக இருக்கும். பட் நம்ம ஸ்கூலில் அது கிடையாது. அப்போ டெய்லி அவன் பையன் படிச்சுட்டு வரான், அந்த படித்த விஷயத்த அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு டெஸ்ட் ஹால் மாதிரி போட்டு அந்த டெஸ்ட் ஹாலில் எழுதி வாங்குறோம். அதுக்கு உண்டான வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம பசங்களுக்கு பேப்பராக இருக்கட்டும், இல்லை வந்து ஹால் டியூட்டி அலாட் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் நம்மளே செஞ்சு அந்த டீச்சர் அந்த எக்ஸாமை திருத்தி அந்த பேப்பரை வித்தின் 3 டேஸுக்குள்ளே பசங்க கையில் ஒப்படைக்கிறோம்.
அந்த வீக் முடியிறப்ப இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டா அவன் கவர் பண்ணியிருப்பான். அந்த கவர் பண்ண எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு கன்சல்டேட் மார்க் லிஸ்டா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை பேரண்ட்ஸுக்கு நம்ம சென்ட் பண்றோம். அப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியுது, இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, எஜுகேஷனை எப்படி அவன் பண்ணியிருக்கான், எக்ஸாம்லாம் சரியா எழுதியிருக்காங்களா, எல்லா விஷயமும் அதுல தெரிஞ்சிடும். அப்போ அதுல பசங்க ஏதாவது லேக்கிங்கா இருக்காங்க, இல்லை மார்க் கம்மியாகுது, அவன் சரியா படிக்கலைன்னா அந்த பேரண்ட்டை மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சு பசங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அதையும் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். இப்போ மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்டும் இப்போ என்ன விரும்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் பேரண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அது நம்ம ஸ்கூல் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கு. தேர்வு பயம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சுத்தமாகவே இருக்காது இந்த கல்வி முறையில். ஏன்னா மற்ற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு இந்த மாதிரியான வகையில் மட்டும்தான் தேர்வு நடைபெறும். நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா தினமுமே காலை வந்தவுடன் தேர்வு நடைபெறும். ஸோ இந்த தேர்வும் சாதாரணமாக நடைபெறாது, அதற்கான அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்வு நடைபெறும். இந்த முறையினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டு தேர்வுக்கான அவங்களுக்கான பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறவே இல்லாமல் போகுது. பசங்களை ஆண்டு தேர்வையே எந்த தேர்வாக இருந்தாலும் ஒரு சுலபமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் பக்குவத்தில் இருப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இது ஒரு புதுவிதமான ஒரு கல்வி முறையை கொடுக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஸ்கூலை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயத்தில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கொள்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன்னா இப்போ ஸ்டாஃப் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் அடிஷ்னலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டு, ஜேஇ இதுக்கு ரொம்ப முன்னேற்றம் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி போகிறதுனால அது நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தனியாக கோஆர்டினேட்டர் இருக்காங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, ரெகுலரில் படிக்கிற பசங்களும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸும் கொடுக்குறோம், அதே சமயத்தில் என்சிஆர்டி உள்ள பார்த்தீங்கன்னா நீட்டு, என்டிஏ சிலபஸ் உள்ள நீட்டும் அந்த மெட்டீரியலும் சைமல்டேஸ் நடத்திட்டு இருக்கோம். எப்படி சார் நடத்த முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைம் ஒதுக்கி அதுக்கு தேவையான பசங்களுக்கு ஜேஇ கோச்சிங் ப்ளஸ் நீட் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க சார். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயத்துக்கு அது ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட்ஸில் நடத்துகிற ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவலில் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்கூல் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்காக பெக்குலரான ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, பிடி ஸ்டாஃப் இருக்காங்க. அது இல்லாமல் தேவைப்பட்டால் அடிஷ்னல் கோச்சிங் தேவைக்காக இப்போ வெளியிலேருந்தும் இப்போ சென்னையிலேருந்து சிட்டி சைட்லேருந்து கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து கோச்சிங் கொடுத்து போதுமான அளவுக்கு நம்ம மாணவர்கள் நல்லா தயார்படுத்துகிறோம். வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோ பேக் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம் சார். இந்த நோ பேக் டே பொறுத்த வரைக்கும் இப்போ 3 to 5னா அந்த 3 to 5ல் இருக்கிற பசங்க மட்டும் அசம்பிள் ஆகிடுவாங்க. அந்த அசம்பிள் ஆகிட்டு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ். ஸோ நான் இன்றைக்கி ஒருத்தன் கீபோர்டு வாசிக்கிறேன், நான் மிருதங்கம் வாசிக்கிறேன், வயலின் வாசிக்கிறேன், சிலம்பம் சுற்றுறேன், எனக்கு கராத்தே நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி பசங்க அந்த சாட்டர்டே ஃபுல்லாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் விளையாடுவாங்க கிரவுண்டில். ஈக்குவலாக விளையாடும்போது ஸோ நிறைய அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் வெளியில் வரும். ஸோ ஆஸ் எ டீச்சராக நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தனி திறமை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். காலத்துக்கு ஏற்ப பாடத்திட்டம், நவீன கற்பித்தல் முறைகள் மற்றும் போதுமான கல்வி வளத்துடன் கூடிய தரமான கல்வி இங்கே சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. மாணவர்கள் தங்கள் அறிவை விரிவுபடுத்திக் கொள்ளவும் புதிய கண்டுபிடிப்புகளை செய்யவும் ஊக்குவிக்கும் ஆராய்ச்சி வாய்ப்புகளும் இந்த டார்கெட் கல்வி நிறுவனங்களில் நிறையவே கிடைப்பது கூடுதல் பலம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்தும் வசதிகள் இங்கே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு சமூகத்தின் வளர்ச்சிக்காக பங்களிக்கும் நிறுவனமாக டார்கெட் கல்வி நிறுவனங்கள் செயலாற்றி வருகின்றன. மாணவர்களின் கலை மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் மூலம் மாணவர்கள் தங்களின் படைப்பு திறனை வளர்க்கும் வாய்ப்பையும் இந்த டார்கெட் ஏற்படுத்தி கொடுக்க தவறுவதில்லை. மாணவர்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் படிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழலும் டார்கெட் கல்வி குழுமத்தின் பள்ளிகள் அனைத்திலும் கிடைப்பது நல்ல விஷயம். எல்லா கேள்விக்கும் விடை கொடுக்கும் அளவுக்கு சிறந்த புத்தகங்களை கொண்ட நூலகம், சிறப்பான ஆய்வுகளை தரமான முறையில் செய்து விடை தேடும் வகையில் அமைந்துள்ள ஆய்வகங்கள், பள்ளியுடன் சேர்ந்தே இருக்கும் விளையாட்டு மைதானங்கள் என்று இந்த டார்கெட் கல்வி குழுமத்தின் அனைத்து பள்ளிகளிலும் தம்முடைய தனித்தன்மையை கொண்டு விளங்கி வருகின்றன. படிப்பதும் ஒழுக்கமாக நடந்து கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிற டார்கெட் அதற்கு இணையாக மாணவர்களை விளையாட்டுகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வைக்கிறது. அதனால்தான் இந்த கல்வி குழுமத்தில் விளையாட்டு மைதானத்துடன் கூடிய பள்ளிகளை அமைந்துள்ளன. உள்ளத்தை பக்குவப்படுத்துவதைப் போலவே உடலினை உறுதி செய்கிற வாய்ப்புகளையும் இந்த பள்ளி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து வருகிறது. அதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற மாணவர்கள் பல்வேறு மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் அனாயாசமாக சாதித்து கோப்பைகளை வென்று கொண்டிருக்கிறார்கள். சரியா பசங்க விளையாண்டானோன்னு சொன்னா அவன் படிப்பு நல்லா இருக்கும்.
அதுதான். அதனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா பசங்களை நான் விளையாட சொல்றது. அந்த விஷயம் அவனுக்குள்ள ஒரு யூனிட்டியை உருவாக்கும். வேற எங்கேயாவது ஊரை சுற்றலான்ற எண்ணம் வராது. ஃபுட்பால் ஆடுறானோ இல்லை கிரிக்கெட் ஆடுறானோ இல்லை ஏதாவது பசங்களை நான் பார்க்குறப்ப எக்ஸசைஸ் பண்ணுறான், ஆம்ஸ்லாம் நல்லா வச்சிருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களை கூப்பிட்டு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். எப்படி பண்ணிட்டு இருக்கேன், என்னப்பா பண்றேன்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா உடம்பு மேல அக்கறை இருந்ததுன்னா லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்கலாம். அது அனுபவத்துல பார்த்தது. அதை சின்ன வயசுலேயே விதைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வளர வளர எந்த பிரச்சனையும் சிக்காம. நான் இன்னைக்கு என் பையன் சொல்லுவான், பருவதமலை போது 6-7 தடவை போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த மலை மேல ஏறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால எதையும் சமாளிக்க முடியும்ன்ற எண்ணமே அப்பதான் வரும். நீங்க கஷ்டப்பட்டாதான் வரும். அதனால அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபிட்னஸ் கண்டிப்பா வேணும். அதனாலதான் பசங்களுக்கு நான் கம்பல்சரி அதை கேமை உள்ளுக்குள்ள கொடுக்கணும். படிப்பு ப்ளஸ் விளையாட்டு இது ரெண்டுமே சம பங்கில் கொடுக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் சார் நம்ம சேர்மன் சாரை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றத ஒரு தாட்டில் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அதன் அடிப்படையில் சார் இங்கே பொறுத்தவரைக்குமே சார் பசங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அந்த விளையாட்டை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பம் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சரியில் இருக்கலாம். இப்போ ஆர்ச்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டு நேஷனல் லெவலில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதே போல் அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு யோகாவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ஸ் இந்த காம்படிஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விளையாட்டில் விருப்பம் இருக்கோ அந்த விளையாட்டில் அவங்களே தேர்ந்தெடுத்து அது கொடுக்குறாங்க. இதுக்கு நாம் ஸ்பெஷலாக ஒரு வீக்கில் ½ டே அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ் வர வச்சு, ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் வர வச்சு அவங்களுக்கு ½ டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் போகும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது நான் முதல்ல ஆரம்பிச்சது. என்ன காரணம்னா பேரண்ட் கிட்ட பேசினா தான் பசங்களை படிக்க வைக்க முடியும் டியூஷன் சென்டரில். அப்போ ஆரம்பிக்கிறப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் பேசிகிட்டு இருக்கப்ப பேரண்ட் ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் பேசுகிறாங்க. அடுத்த செட்டு ஒரு பேசுகிறப்ப பரவாயில்ல சார், கரெக்டாக போயிட்டு இருக்கு சார், கரெக்டாக நடத்திட்டு இருக்கீங்க பசங்கன்னா. இன்னொரு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஒரே மாதிரி தான் நடத்துகிறோம், ஏன் அப்படி 3? அப்போ பசங்களோட மென்டாலிட்டி ஒருத்தவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், அவனுக்கு வேகமாக நடத்துறேன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக இருக்கிறவன் போதும்னு நினைக்கிறான், பிலோ ஆவரேஜ் வேகமாக நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறான். அப்போ ஒரே மாதிரி பசங்களை ட்ரீட் பண்ண முடியாது. ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு நம்ம படிக்க வைக்க முடியாதுன்ற விஷயம் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். அப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, முதல்ல பசங்களை பேட்சாக பிரித்து அவனுக்கு தேவையான விஷயம் அவன் எடுக்கிறதுனா ஒரு 100 மார்க் அதிகமாக எடுக்க வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அதை இங்கே ஸ்கூலில் நாம் கரெக்டாக பண்ணுறோம். டார்கெட் என்பது இலக்கை பற்றி சொல்கிற சொல் மட்டுமல்ல, வாழ்க்கையை உயரத்தை துரத்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆகச் சிறந்த ஆயுதமாக பாலமாக இருந்து செயல்பட்டு வருவது மயிலாடுதுறை மாவட்ட மாணவர்களுக்கு கிடைத்த சிறப்பான வாய்ப்பு. இதுபோன்ற தரமான கல்வி குழுமத்தின் கல்வி சேவையை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சிறந்த வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே கற்றறிந்த பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது.